Hello guys, welcome to Tech Center. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா OnePlus U1 டிவியோட ஹோல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ ஒண்ணு விடாம சொல்ல தான் இங்க வந்திருக்கேன். வாங்க நம்ம இப்போதைக்கு வீடியோக்குள்ள போலாம். சரி, OnePlus U1 டிவிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் ஆச்சு வந்து 2-3 நாள்னு சொல்ல முடியாது, 1 வீக், ஒரு அப்ராக்சிமேட்டா 1 வீக் வச்சுக்கலாம். அந்த 1 வீக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருந்தாங்க. நிறைய பேர் அதோட பேஸ்ட் அன்பேஸ்ட் ரிவ்யூ, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்லாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. சரி, அதை தவிர்த்து ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாமே, ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனோட. என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்ல பெஸ்ட்டா, இல்லை இது ஏதாவது ப்ராஸ் அண்ட் கான்ஸ் இருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போதைக்கு உண்மையான இதில் போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. ஸோ OnePlus U1 டிவிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ப்ரைஸ் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணாங்க. 50,000 சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரே பக்குன்னு ஆகிப்போச்சு. என்னடா இது 50,000 ருபீஸ்க்கு OnePlus U1 டிவியா? சரி, இதுக்கு முன்னாடி நம்ம OnePlus U1 டிவி வச்சிருந்தோமா? ஓகே, சில பேர் வச்சிருந்துருப்பீங்க. OnePlus வந்து அதாவது Y சீரியஸும் U சீரியஸும் வந்துச்சுல. இந்த Y சீரியஸ் U சீரியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறையவே ஃபர்ஸ்ட் வந்து OnePlus கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா OnePlus யூசர்ஸ் வந்து ஒரு இந்தியாவிலே ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. அது ஃபோன்ல சொல்றேன். OnePlus ஃபோன்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 70 Pro வந்துச்சு, அப்புறம் 7 Pro வந்துச்சு. ஏகப்பட்ட ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் யூசர்ஸ் அட்ராக்ட் பண்ணிச்சு. ஆப்பிளுக்கு போட்டியாக வந்துச்சு, சாம்சங்கோட பெரிய பெரிய மாடல் ஃபோனுக்குலாம் போட்டியாக வந்துச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி OnePlus முன்னேறி வந்தாங்க. இங்கே அந்த OnePlus முன்னேறி வர்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல வந்து ஃபர்ஸ்டான ஒரு டிவி லான்ச் பண்ணாங்க. அந்த டிவிக்கு வந்து நல்லாவே வரவேற்பு கிடைச்சிது. ஆனால் ஆஸ் எக்ஸ்பெக்டட் அதுக்கும் இதுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இப்போதைக்கு. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா அவ்வளோக்கா ஒரு வித்தியாசம்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் வேணா ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் டிவியில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிவி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம டிவியோட இன்ச் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 55 இன்ச் 4K, அதோட நேட்டிவ் ரெசல்யூஷன் தான். 55 இன்ச்னா எவ்வளோ பெருசாக இருக்கும்? ஸோ 55 இன்ச்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஒரு எவ்வளோ பெருசாக இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ பெருசாக இருக்கும் 55 இன்ச்சில். இதில் விட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் 55 இன்ச். ஸோ 55 இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K ரெசல்யூஷன் கொடுத்துருந்தாங்க. 4Kனா ஒன்றும் இல்லைங்க, 2160 into 3180. அதை நான் தலைகீழ சொல்லிட்டேன். அதாவது 3180 into 2160 இந்த ரெசல்யூஷன்ல இருக்கும். அப்படின்னா என்னடா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அப்படின்னா அதில் உள்ள ஒரு பிக்சல்ஸ் சொல்லுவோம். அந்த பிக்சல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ச்சுக்கு வச்சுட்டு வந்திருப்பாங்க. அதை வச்சுட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ கம்மியாக வைக்கிறாங்களோ அவ்வளோ கிளாரிட்டி அதிகமாக கிடைக்கும். ஸோ 4Kங்கிற போது 3180ன்னு வச்சுக்கோங்க. 3180 into 2160. ஸோ இப்படி கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டாட்ஸ் பர் இன்ச்சோட பிக்சல்ஸ், அதோட கிளாரிட்டி எவ்வளோ இருக்கு அப்படின்னா நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, இதோட மில்லிமீட்டர் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, டிவியோட திக்னஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா 6.9 மில்லிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. 6.9 மில்லிமீட்டர்னா எவ்வளோ? ஸோ 6.9 மில்லிமீட்டர்னா ஓவரா திங்க் பண்ணாதீங்க. உங்கள் கேட்டோட சைஸ் பார்த்துக்கோங்க. கேட்னா அந்த மில்லிமீட்டர் சைஸ் சொல்கிறேன். உங்கள் கேட்டோட ஃப்ரண்ட்ல, அந்த ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 3.5 மில்லிமீட்டர்லேருந்து 4 மில்லிமீட்டர் வரைக்கும் போட்டிருப்போம். ஸோ அந்த 4 மில்லிமீட்டர்ல எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 மில்லிமீட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க சைஸு. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் கண்ணை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பாக இருந்துச்சு. இப்போ ஒரு கிராஃபைட்டில் உள்ள கிராஃபைனோட அளவுக்கு தான் அது இருக்கும். அந்த அளவுக்கு கம்மியாக எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு தின்னாக கொண்டு வந்திருந்தாங்க. இந்த தின்னுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொண்டு வந்திருந்தாங்க. சரி, இந்த தின்ல போய் எப்படிப்பா அது உள்ள ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், சவுண்டு கொண்டு வரணும், ஸ்பீக்கர்ஸ் கொண்டு வரணும், அவங்களோட UI, அப்புறம் குரோம் கேஸ்ட், ஏகப்பட்டதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி அவங்க உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் அடியில் ஒரு பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அடியில். ஸோ அடியில் தான் அவங்களோட மேக்ஸிமம் பார்ட்ஸே கொண்டு வந்தாங்க. மேலேன்னு பார்க்கும்போது அவங்களோட இன்ஷஸ் டிஸ்பிளேஸ்லாம் இருந்துச்சு. ஸோ டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து LED பேக்லைட் அந்த மாடல் தான் கொண்டு வந்திருந்தாங்க. LED பேக்லைட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, எப்படி நம்ம சாம்சங் ஃபோனுக்கு சூப்பர் AMOLEDங்கிறோம், அந்த AMOLEDலே இது ஒரு வகை. LED பேக்லைட்டுங்கிறது ஒரு வகை தான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அது அளவுக்கே நல்லா இருக்கும் பார்க்க. அதை விட சூப்பர்பாகவே இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 30 வாட் ஒரு பாக்ஸ் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. 30 வாட் பாக்ஸ் ஸ்பீக்கர்னா எவ்வளோ சூப்பர்பாக இருக்கும். சரி பார்க்கலாமே. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஹோம் தியேட்டர் இருக்குல்ல, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹோம் தியேட்டர் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், அது உங்களோட வீட்டை எப்படி சரௌண்ட் பண்ணி தரும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த OnePlus டிவிலையும் தான் கீழே உள்ள 4 ஸ்பீக்கர்ஸ் எங்கெங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் 2 இருக்கும், இந்த பக்கம் 2 இருக்கும். ஆக்சுவலி 55 இன்ச் டிவி இருக்குல்ல, அதில் இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 மொத்தமாக 4 ஆச்சு. இந்த 4 இதில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து
அந்த சரௌண்டட் சிஸ்டம் சூப்பராக உங்களுக்கு கேட்குது. சரி, விஷன் பார்க்கும்போது 4K மட்டும்தான் இதில் இருக்கு, இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதில் டால்பை விஷன் கொடுத்துருக்காங்க. விஷன் சொல்லும் போதே எல்லாருக்கும் தோன்றது வந்து டால்பை விஷன் இல்லை ப்ளூரே அந்த மாதிரி தான் நினைப்போம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டால்பை விஷன் கொடுத்துருக்காங்க. டால்பை விஷன் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான விஷனாக இருக்கும். உங்கள் கண்ணு கூட பாதிக்காத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டால்பை விஷன் கொடுத்துருக்காங்க, டால்பை ஆடியோ, டால்பை அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர்பா இருக்கு இந்த சரௌண்டட் சிஸ்டம் கேட்கும்போது. சரி, இந்த விஷன்ல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு ஏதாவது பாதிக்கப்படுமா அது அப்படின்னு கேட்டீங்கன்னா சான்ஸே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் மோட் இதுல இருக்கு. கிட்ஸ் மோட்னா வந்து பாத்தீங்கன்னா சேஃபரா உங்களுக்கு சர்ச் பண்ணலாம். அதுவும் இல்லாம நீங்க கெட்ட விஷயங்கள், அதாவது அன்வான்டான சர்ச்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வராது கிட்ஸ் மோட் போடும்போது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் ரிமோட் இருக்குல்ல, அந்த வாய்ஸ் ரிமோட் வந்து நீங்க வந்து ட்ரெடிஷ்னலான வாய்ஸ் ரிமோட்லாம் இங்க தேவையே இல்லை. உங்க போன்ல போயிட்டு ஹே கூகுள் வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டோம்னாலே அது அங்கே போய் சர்ச் ஆகிக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள இதெல்லாம். உங்களுக்கு நீங்கள் ட்ரெடிஷ்னலாகவே போயிட்டு ஏதாவது நம்பர் டைப் பண்ணணும்னா இல்லை குவர்ட்டி கீபோர்டில் போய் அடிக்கணும்னா கீபோர்டில் போயிட்டு அப்படின்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ரிமோட்டை அந்த இதில் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த பாக்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டிவி கொடுத்துருக்காங்க, ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாண்ட் இருக்கும்னு அதான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஒன்று கொடுக்காத விஷயம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா வால் மவுண்ட் தான். சரி, வால் மவுண்ட்னா என்ன தெரியாதவங்களுக்கு சொல்றேன். வால் மவுண்ட்னா உள்ள இல்லைங்க, டிவியை வந்து நம்ம எப்படி செட் பண்றோம் அப்படியே செவுத்தோட, அது பேர் தான் வால் மவுண்ட். அதுக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த வால் மவுண்ட். ஸோ நீங்க கடையில போய் வாங்கணும்னா இந்த ஒன் பிளஸ்க்கு இது இப்போதைக்கு கொடுக்கல, ஆனா கடையில போய் வாங்கணும்னா நீங்க தேடி கண்டுபிடிச்சு வாங்குறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும். அதனால ஒன் பிளஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு டிவி இன்ஸ்டாலேஷன் அப்ப கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து நாங்க இது கொடுப்போம், அப்போது நீங்க இதோட சேர்த்து வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, 50,000 பிரைஸ் செக்மெண்ட்ல இது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு தானே கேட்குறீங்க. 50,000 சொல்லும் போது எல்லா இந்தியன் யூசர்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு பகீரான விஷயமா தான் இருக்கும். ஆனாலுமே எந்தெந்த நிறைய டிவி கூட கம்பேர் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, இப்போ சோனி இருக்கு, எல்ஜி இருக்கு, ஏகப்பட்ட டிவி கூட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது 50,000ங்கிறது ஓகே தான் தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா 50,000க்கு அவன் எல்சிடி டிவி கொடுத்தானா இங்கே இவங்க வந்து எல்இடி பேக்லைட் டிவி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. சரி, என்ன ஓஎஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில்? வேற ஒன்றும் இல்லைங்க, Android 9 Pie தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஜன் ஓஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஜன் ஓஎஸ்ல வந்து பழைய டிவிக்கும் இந்த டிவிக்கும் அவ்வளோக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, சூப்பராக தான் இருந்துச்சு, எந்த இடத்துலையும் ஸ்டக் ஆகல. ஸோ இந்த எல்இடி பேக்லைட்னு பார்க்கும்போது டால்பை விஷனில் உங்களுக்கு டால்பை விஷன் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து நீங்கள் யூடியூப்லையோ இல்லை எதுலையோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்டென்ட் வந்து அதில் ரொம்ப பக்காவாக கிளாரிட்டியாக இருக்குது. இப்போ எப்படி நம்ம நார்மலாக பார்க்குற ஒன் ப்ளஸ் டிவியில் விட, நார்மலான விஷயனை விட அதில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பக்காவாக கொடுத்தா எனக்கு என்னமோ இன்னும் நிறைய வருஷம் போகுது. இப்போ ஒரு 4 to 5 years அந்த டிவியை யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த அப்படி 4 to 5 years யூஸ் பண்ணும்போது அதோட எல்இடி பேக்கப் லைட் கொஞ்சம் அதோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல அவங்க பார்த்து தான் வச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்ல ஏகப்பட்டது உள்ள கொடுத்துருந்தாங்க. ஸ்பீக்கர்ஸ்னு பார்க்கும்போது சரௌண்டட் கொடுத்துருக்காங்க, விஷன்னு பார்க்கும்போது டால்பை விஷன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சரௌண்டிங் சிஸ்டம்னு பார்க்கும்போது டால்பை அட்மாஸ் கொடுத்துருக்காங்க, கிட்ஸுக்காக கிட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க, யூஐக்காக ஆக்சிஜன் யூஐ யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆண்ட்ராய்டுக்காக Android 9 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை விட வேற என்னங்க வேணும் ஒரு டிவியில்? இருக்கிறதுல ப்ரீமியமான டிவி வித் 4K + HDR கொடுத்துருக்காங்க. சரி, இந்த 4K HDRலாம் இருக்கு, எங்கள் வீட்டில் எப்போயாவது ஷார்ட் சர்க்கியூட் அடிக்குது சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டில் என்னைக்காவது ஒரு ஷார்ட் சர்க்கியூட் அடிக்குது. இப்போ டிவிக்கு ஏதாவது ஆபத்தான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஆபத்து இருக்கும். எந்த டிவிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சூப்பர்பாக ஸ்டெபிளைசர்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. அந்த டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தயாரிப்புனா அது பர்ஃபெக்டான தயாரிப்பு தாங்க. இப்போ நானே ஒரு எக்ஸாம்பிள் சோனி டிவி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டேபிளாக ஒரு கரண்ட்டை வந்துட்டு இருக்கு, அந்த ஸ்டேபிளான கரண்ட்டை விட கொஞ்சம் ஹை வோல்டேஜாக மாறிடுச்சு. அப்போ தானே எனக்கு என்ன ஸ்டெபிளைஸ் பண்ணி தரும்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே கிடையாது. அது எப்படியுமே ஷார்ட் சர்க்கியூட் ஆகும். அதுக்குன்னு எல்லா பாகமும் போகும்னு சொல்ல முடியாது. அந்த எந்த இதில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த இதுக்கு மட்டும்தான் கரெக்டாக அந்த சர்க்கியூட் போயிட்டு அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் திரும்பி ரீஇன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் வரும். இது மாதிரி தான் எல்லா டிவியும் தயாரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ ஒன் பிளஸ்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை தூக்கி பார்த்தா தானே தெரியும் எல்லாருக்கும் கதை எப்படி இருக்குன்னு. தூக்கி பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மோஸ்ட் வெயிட்டஸ்ட் பொருளாக ஆச்சு. இதில் என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா குட் விஷன் இருந்துச்சு, குட் சவுண்ட் இருந்துச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு. ஒரே ஒரு இடத்துல கான்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அது லேக் ஆகிற விஷயம். அதாவது எந்த இடத்துல வந்து அது லேக் ஆகுதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட வெயிட். ஸோ அதோட வெயிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ அப்ராக்சிமேட்டாக எனக்கு கேஜி எவ்வளோன்னு தெரியல, மேபி ஆனால் கேஜி கணக்கில் தான் நிறையவே வரும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியல.
பார்த்தீங்கன்னா சூப்பர்பாகவே இருந்துச்சு. அது வெயிட் தூக்கும் போது ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரிவ்யூலாம் படித்து பார்த்தேனே, அப்போ நிறையவே சொல்லியிருந்தாங்க. தூக்கும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது தூக்கி வைக்கிறதுக்கு வெளியே வைக்கிறதுக்குள்ளே படுற பாடு அவ்வளோ ஆயிடுச்சாமா. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காம இந்த ஒன் பிளஸ் U1 டிவியில். இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் ஒன் பிளஸ் U1 டிவி வாங்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே 50,000 ருபீஸ்ல ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்ல ஒரு பர்ஃபெக்டான டிவினா ஒன் பிளஸ் U1 டிவி தான் இந்தியாவில் இது வரைக்கும் லான்ச் ஆகிருக்கிறதுலே. ஸோ ஒன் பிளஸ் U1 டிவின்னு சொல்லும்போது நிறைய வியூவர்ஸ்க்குலாம் வந்து அட்ராக்ட் ஆகும் அந்த டிவியை பார்த்தோன்னே. ஏன்னா ஒன் பிளஸ் வந்து நல்ல வரவேற்பு கிடச்சிருந்துச்சு. ஸோ ஒன் பிளஸ் U1 டிவி வாங்கி பார்க்கலாமே, சூப்பராக இருந்துச்சா, நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த டிவி நீங்கள் கன்ஃபார்ம் வாங்கலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். மேக்ஸிமம் ஒன்றுமே இதில் கிடையாது. ஒரு 10 பாயிண்ட்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 8.5 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். அக்கார்டிங் டு மீ 8.5 விட ஒரு 9 கொடுக்கலாம். 9 to 10 10 out of 9 சொல்லிடலாம். அவ்வளோ கொடுக்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரே ஒரு விஷயம் தான் லேக் ஆகுது, அதில் உள்ள கேஜி, அந்த வெயிட் மட்டும்தான். ஸோ இந்த டிவி நீங்கள் வாங்கணும்னா இதுக்கு நிறையா எவ்வளோ நாள் வரும்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் இந்த டிவி வருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த விஷன் வந்து எனக்கு டால்பை விஷன் கண்டென்ட் யூஸ் பண்ணும்போது அதோட விஷன் வந்து அதாவது கிளாரிட்டி வந்து ரொம்ப அதிகமாகுது. இந்த கிளாரிட்டி ரொம்ப அதிகமாகும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிட்டே வரலாம்ல. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 இயர்ஸ் வரலாம். இவ்வளோ தான் ஆவரேஜாக வரலாம். ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் பிளஸ் U1 டிவி வாங்குறதா வாங்கலாம், இல்லைன்னா இந்த ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Up to that, see you later again. Bye.